செக்ஸ் எஜுகேஷன் இதுல உன் ஃப்ரெண்ட்ஸ் இத பத்திலாம் பேசுவாங்களாப்பா? எப்படியெல்லாம் பேசுவீங்க? மேபி ஒரு பொண்ண பத்தி பேசுவீங்களா? இல்ல வந்து ஏதாவது வீடியோ பார்த்துட்டேன்னு பேசுவீங்களா? அப்படின்றபோது, இப்ப நம்ம இத பேசுறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கூட நம்ம கனெக்ட் இருக்கணும். அப்ப அந்த கனெக்ட்டுக்குள்ள அந்த குழந்தை திருப்பி ரிப்ளை பண்ணும்போது, தே வில் டெல் ரைட் நாங்க இதெல்லாம் பேசிட்டோமா, பண்ணிட்டோமான்றபோது, தென் செட் அ பவுண்டரி தேர். ஓகே. There are few parents கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு வரும்போது they would have seen the personal chats. Okay, யாரோ ஒரு பொண்ணோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. சரி. இட் இஸ் ஹேப்பனிங் 10th 11th 12th கிட்ஸ் 9th கிட்ஸ் எல்லாமே இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே. ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு மேரிட் கப்பல்ஸ் எப்படி பேசுறாங்களோ அதெல்லாம் அதே மாரி பேசுறாங்க. பேசுறாங்க. ஓகே. இத வந்து பேரண்ட் பார்த்துட்டாங்க. ஓகே, பேரண்ட் பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு வராங்கன்ற போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன பண்றோம், கார்னர் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்ப கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு வரும்போதே இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லி ஏதோ கூப்பிட்டுட்டு வந்து கார்னர் பண்ணும்போது, அந்த குழந்தை முதல்ல என்கிட்டயே ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. புரியுது. நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவேன், இந்த வயசுல இதெல்லாம் நடக்கிறது சகஜமான விஷயம் தான். பட் திஸ் இஸ் நாட் த ரைட் ஏஜ். ஓகே. ஓகே, நீ உனக்கு அந்த அந்த பொண்ண புடிச்சிருக்கா, உனக்கு அந்த பையன புடிச்சிருக்கா, செட் அ பவுண்டரி ஃபர்ஸ்ட். ஓகே. ஓகே, இந்த வயசுல அது வந்து முக்கியம். நீங்க வந்து இன்னைக்கு இப்படி பேசிக்கிறது, நாளைக்கு வந்துட்டு இன்கேஸ் இஃப் தே ஹேவ் அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ன்றதே வந்து அத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க பசங்க. ஓகே. அப்ப நம்ம பேசணும்ல அந்த இடத்துல. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த அவேர்னஸே உங்களுக்கு இல்ல. இருக்குது. அண்ட் இப்ப வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்ல எப்பயாவது ரேரா பேசிக்கிறாங்க. இல்ல ஓகே. வந்து இந்த மாரி வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா, அது வந்து அந்த கிட்ஸே என்ட்ட சொல்லியிருக்காங்க, "ஆன்டி நான் சும்மா அப்படியே பார்த்தேன் ஆன்டி. எனக்கு அத பத்தின எந்த ஒரு சிந்தனையுமே கிடையாது. நான் 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஆன்டி அத. இப்ப தூக்கிட்டு வராங்க எங்க அப்பா, அம்மா." அது ஒரு சகஜமா கூட விட்டுருப்பாங்க அவங்க. ஓகே. ஆனாலும் அந்த இடத்துல பேரண்ட்ஸ் ஹேஸ் டு சிட் அண்ட் டாக். நீ 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட அது இஷ்யூ ஆக்காதீங்க. பட் யூ ஹேவ் டு டாக். எப்படி பார்த்த? உனக்கு இந்த லிங்க் எப்படி வந்தது? என்ன உன்ன பார்க்க தூண்டினது? இப்ப இதுல என்ட்ட ஒரு ஒரு சைல்ட் வந்தாங்கன்னா, ஐ வில் ஆஸ்க் தெம். இது எல்லாமே நான் பேசுவேன்.